அன்னியாங்க ஆர்மி எல்லோரும் எப்படியா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 12. ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சுடா. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த எஃப்எஃப் வந்து இன்றைக்கி தான் மெயின் பாயிண்ட்டே வரப்போகுது. இதுக்கப்புறம் எஃப்எஃப் வந்து வேறு மாதிரி போகும்டா. ஸோ இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காச்சும் கேட்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாட்டை இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவா? நான் வந்து முன்னைக்கே சொல்லிக்கிறேன், ஏக்கா அப்படிலாம் வந்து கேட்காதீங்க. ஸோ கண்டென்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. அண்டு வந்து டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குடா. அண்ட் நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் வந்து தெரிஞ்சுக்கணும் எஃப்எஃப் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன எஃப்எஃப் அந்த மாதிரி நான் அதில் போடுவேன், ஓகேவா? ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் எல்லாம் இருக்குடா. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சுற்றி பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒரு டார்க் ரூமில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடந்துக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் உங்கள் பாடியெல்லாம் பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அங்கங்கே காயமாக இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் ஃபெயிண்ட் ஆனதுக்கப்புறம் ஜிம்மின் உங்களை அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இப்போ தான் உங்களுக்கு நினைப்பு வருது, அப்போ நம்ம பேபி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் உங்களால் எலும்ப கூட முடியல. ஸோ அந்த இடத்துல இந்த கொஞ்சம் நகர்ந்து பார்க்குறீங்க, ஒரு டோர் இருக்குது. சரி ஓகே, அங்கே போய் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல. நீங்கள் தட்டுறீங்க, ஜிம்மின் டோரை ஓப்பன் பண்ணு, என் பேபி எங்கே ஜிம்மின் அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்துறீங்க. பட் நோ யூஸ். ரொம்ப நேரம் கத்தி அந்த டோரே தட்டி டயர்டாகி நீங்கள் வந்து அங்கேயே வந்து சாஞ்சிடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. இது நம்ம பேபியோட சவுண்ட் தானே? ஏன் இப்படி அழுகுறான்? அவனுக்கு என்ன ஆச்சு? அச்சோ, ஜிம்மின் ஏதாச்சும் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அங்கே உட்காந்துட்டே தட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களால் முடியல, அப்படியே நீங்கள் பெயிண்ட் ஆகிடுறீங்க தட்டி. ஏன்னா உங்களுக்கு செம்மையாக கத்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ வந்து உங்கள் ஃபேஸில் வந்து யாரோ வாட்டர் தெளிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தான் உங்கள் ஐஸை ரப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி ஜாரா வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறா. ஸோ நீங்கள் அவளை பார்த்துட்டு உங்கள் ஐஸை ரப் பண்ணிட்டு, ஜரா என் குழந்தை எங்கே சாரா? அவனை காணோம். அவன் அழுகிற சவுண்ட் கேட்குது சாரா, எங்கே சாரா? உன் குழந்தையா? அச்சோ, இதுவா அழுதுகிட்டே இருந்துச்சு. பசிக்கும்னு நினச்சேன். சரி என்ன பண்ணுறது, எனக்கு என்ன கொடுக்குன்னே தெரிலடி. சரி ஏதாச்சும் கொடுக்கலான்னு பார்த்தா நீ வேற ஃபெயிண்ட் ஆகிருந்தியா? அப்போ அவனுக்கு பசிக்குது போல், என்கிட்ட கொண்டு வந்து கொடு சாரா, நான் அவனுக்கு ஃபீட் பண்ணணும். ஓ முடியவே முடியாது. அந்த பாருடா, அங்கே பாரு அப்படின்னு சொன்ன பார்த்தா ஜிம்மின் தான் அவங்க பேபியை தூக்கிட்டு இருக்கான். ஸோ நீ ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மின் ஏய் உன் மேலே செம்ம கானில் இருக்கண்டி. இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. இந்த குழந்தை இது என்னோடதே கிடையாது. ஜிம்மின் புரிஞ்சுக்கோ ஜிம்மின், ப்ராமிஸாக இது உனக்கு எனக்கும் பிறந்த குழந்தை தான். என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கேன். ஓ, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்கள் பேபியை ஜாரா கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு, இந்த ஃபைலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட ப்ளட் சாம்பிள் இருக்குல்ல, ஸோ அதுவும் உங்களோட வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுது. இது சான்ஸே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், இது உனக்கு எனக்கும் பிறந்த குழந்தை தான். ஏய், நான் சயின்ஸை நம்புகிறேன்டி. என்கிட்டே வந்து இப்படி போய் சொல்கிறேன். உனக்கு அருவருப்பாகவே இல்லையாடி? இன்னொருத்தன் கூட படுத்து பெற்றுட்டு அது ஏன் குழந்தைன்னு சொல்கிற? நீ எல்லாம் எந்த மாதிரி ஜென்மமே கிடையாது. உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. நான் இவ்வளோ நாள் ஜாரா தான் என்னை உண்மையாக லவ் பண்ணல, மணிக்காக லவ் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் நீ தான் ஏன் அமௌண்ட்டுக்காக என் கூட இருந்திருக்க. இப்போ தான் புரியுது, நான் முடியாதுன்னு சொன்னால்
உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீ வந்து நீ வந்து என்ன பண்ண, சைன் பண்ணுன்னு சொன்னோன்னே சடனாக சைன் பண்ணிட்டேன்ல. இப்போ தான் புரியுது நீ எதுக்காக எனக்கு என் கூடயே இப்படி அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கன்னு. சாரா ஆல்ரெடி சொல்லியிருக்கால நீ ஜிம்மினை விட்டு போயிருன்னு. ஏண்டி போகலை? நான் தானே சாரா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்போது நான் உன்னை சீட் பண்ணிட்டேன்ல. நீ அப்படி இருந்தா என்னை விட்டு போயிருக்கணும். ஏண்டி போகலை? இப்போ தான் புரியுது என்னோடய காசு முக்கியம். அதுக்காக நீ எங்கே வேணாலும் போய் படுப்பல்ல. ஜிமின் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பேசாத ஜிமின், கஷ்டமாக இருக்குது. ஓ கஷ்டமாக இருக்குது. நான் அங்கே பார்க்க பில்லியனர் தான், அவன் கூடயும் படுத்துருக்கேன். அந்த எச்சைக்கு பாரு, இப்போ தான் புரியுது எதுக்கு என் பொண்டாட்டி பின்னாடி வாரான்ட்டு. சிச்சி தப்பாக சொல்லிட்டேன். நீ என் பொண்டாட்டியே கிடையாதுடி. இதுக்கு என்ன பண்ணலாம்? எங்கள் அப்பாட்டையும் கேட்கணும். எங்கள் அப்பா கால் பண்ணியே கேட்டுக்கிறேன். இந்த வேலைக்கு அவள் தான் சரியான பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமின் வந்து ஹேரை ரப் பண்ணிட்டு செம்ம கோவமாக அந்த இடத்த விட்டு போயிட்டான் ஃபோன் பண்ணிட்டு. ஸோ சாரா அப்போ பார்த்துட்டு, ஓ என்ன அடி, நான் தான் சொன்னேன்ல நீ ரெக்ரெட் பண்ணுவேன்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தியா ஜிமின் என்ன பண்ணலான்னு அவன் அப்பங்கிட்ட கேட்டான். அவன் அப்போ என்ன சொல்லுவான்? நான் என்ன சொன்னனோ அதைத்தான் அவன் பண்ணுவான். அவன் அப்பன் ஜிமின் கிட்ட சொல்லுவான். இப்போ பாரு ஜராய், எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற? எனக்கு ஜிமின் வேணும், அவ்வளோதான். ஆனால் இது குழந்த இந்த மாதிரி நீனும் ஒரு பொண்ணு தானே, ஏன் இவ்வளோ கேவலமாக என்கிட்ட? நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, அவனை விட்டு போயிரு, இல்லாட்டி இதுக்கு மேலே ரெக்ரெட் பண்ணுற அளவுக்கு உன்னை வச்சு செய்வேன்ட்டு. இந்த பேபி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரிஞ்சால் என்னை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஆனால் நீ தான் பெரிய இவ்வளாட்டும் போக மாட்டேன்னு சொன்னேன். அனுபவி, உன் பேபியும் உனக்கு கிடையாது, ஜிம்மினும் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோ, விட்டு போன்னு சொன்னால் பெரிய இவ்வளாட்டும் பெரிய என்ன சொல்கிறது, இந்த உலகத்திலே மட்டும்தான் ட்ரூவாக லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தல்ல. இப்போ நல்லா வச்சு செய்ய போகிறா ஜிமின். ஜிமினுக்கு துரோகம் பண்ணால் சுத்தமாக பிடிக்காதுடி. ஆனால் சாரா இங்கே பாரு, நீ நீ ஒரு பொண்ணு தானே, எப்படி என்னை தப்பாக அப்படி பேசலாம்? நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கு எந்த ஒரு அஃபேரும் இல்லை. அது எனக்கு தெரியும், ஜிமினுக்கு தெரியுமா? ஆனால் எப்படி மேட்ச் ஆகுது இது? ஆமாம், தயாங்கோட பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வராது. பட் நான் தயாங் பேருக்கு பதிலாக ஜிமினோட பிளட் எடுத்து தயாங் பேரில் ஜாயின் பண்ணி அப்படி கொடுத்தேன்டி. இது ஜிமினோடது தான், அதான் சேமாக வந்திருக்கு. ஆனால் பாரு, அந்த மாங்காய் மடையனுக்கு தெரியல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. ஆனால் அப்படியே நம்பிட்டான். சயின்ஸா எனக்கு சிறப்பாக இருக்குடி. அவனோட பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி நான் வந்து தயாங்கோட பேரை போட்டு கொடுத்தா அவன் எப்படி நம்புகிறான் பார்த்தியா? ஜரா இந்த மாதிரி இது இது ஜிமினுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவான் பாரு. நான் இப்போவே ஜிமின் கிட்டே இதெல்லாம் சொல்கிறேன். ஓ சொல்ல போகிறேன், சரி சொல்லுப்போ, சொல்லிக்கோ. அவன் நம்பினா தானே? நம்பவே மாட்டான். அவன் ஆல்ரெடி ப்ரோக் ஆகிட்டான்டி, நீ அவனை சீட் பண்ணிட்டேன்னு. ஸோ அவன் காதில் எதுவுமே கேட்காது. இப்போதைக்கு அந்த குழந்தை அவனோடது கிடையாது, தயாங்கோடது. நீ தயாங்கிட்ட போக போகிறேன்னு சொன்னதுக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், நீ தயாங் கூட படுத்து குழந்தை பெற்றன்னு சொன்னால் அவன் என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாருடி, பொறுத்திருந்து பாரு. சார் இதெல்லாம் வேணாம் சார், நான் இப்போவே இங்கேருந்து போயிடுறேன். இங்கேருந்து எங்கேயாச்சும் கண்காண இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிடுறேன். என் குழந்தைய மட்டும் கொடுத்துரு சார், ப்ளீஸ் என் குழந்தைய கொடுத்துரு. அவனை என்கிட்ட தான். முடியாது, தர முடியாது. இந்த குழந்தை மட்டும்தான் ஜிமினை மாற்றும். ஆனால் ஜிமினை சேஞ்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அடியோடு அடிச்சிடுவேன். அவன் ஃபுல்லாக எனக்கு அடிக்ட் ஆகணும்டி, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா வில்லத்தனமாக பேசுகிறா. அப்போ ஜிமின் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றான். ஸோ அதை வந்து பார்த்துட்டு, ஏசா அப்படி பண்ண? ஜிமின் பாவம் இல்லை, அவன் உன்னை எவ்வளோ நம்புனான், இந்த மாதிரி பண்ணுற நீ எல்லாம் என்ன ஜென்மமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள்கிட்ட வந்து செம்மையை திட்டுறமே ஆக்ட் பண்ணுறா. சாரா ப்ளீஸ் என் குழந்தைய கொடுத்துடு சாரா, ப்ளீஸ் சாரா. ஏய் ஓ அழுது கெஞ்சிரியா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன நடிச்சடி?
உனக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜாராக்கிட்ட வந்து குழந்தைய வாங்குறான். ஜிமின் ஜிமின் என் குழந்தைய கொடுத்து ஜிமின், எங்கேயாச்சும் போயிடுறேன் ப்ளீஸ், தயவு செய்து நீ உன் கண்ணிலே பட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கு ஜிமின், ப்ளீஸ் என் குழந்தைய கொடுத்து, உனக்கு நான் எந்த துரோகமே பண்ணல, நம்பு, ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ், குழந்தைய கொடுத்துரு. அவன் அழுகுறான் பாரு, பசிக்கும் பாவம் ஜிமின். ஓ பசிக்கும் பாவம், உன்னையும் குழந்தைய வெளியே விட்டேன்னு பாரு, நீ அப்படியே போயிட்டு அந்த டாஷி பையன் கூட குடும்பம் நடத்துவேன், இது என்ன வேடிக்கை பார்க்கணுமா? இதுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது? இந்த குழந்தைய கையில் வச்சிருக்கிறதுக்கே எனக்கு அருகருப்பாக இருக்குது. சாரா கொஞ்சம் புட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாராக்கிட்ட கொடுத்து அந்த பேபிக்கு வாட்டரில் இருந்து ஏதோ ஃபீட் பண்ணுறான். அந்த பேபியும் குடிச்சிருது. ஜிமின் பேபிக்கு என்ன ஜிமின் கொடுத்த? அதுவா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் தெரிஞ்சுக்கும், போய் இந்தா நீ உன் பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த சோஃபாவில் வந்து உட்கார்றான். நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, என்ன இவன் சடனாக கொடுத்துட்டான், இதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் இதில் போட்டு நீங்கள் வந்து மில்க் ஃபீட் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் புரியுது, பேபியை நோஸ்லேருந்து ப்ளட்டு வருது. ஜிமின் பேபிக்கு ப்ளட்டு வருது ஜிமின் என்ன ஜிமின் கொடுத்த அப்படின்னு சொன்னது கேட்டதுக்கப்புறம் அவன் இந்த பாட்டில் எடுத்து உங்கள் முன்னாடி உருட்டி விட்றான். நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ்லாம் வாய்டாகுது, நீங்கள் அப்படியே ஷாக்டா. ஜிமின் இது ஏன் கொடுத்த ஜிமின்? இது பாய்சனில் உன் குழந்தைக்கு நீ பாய்சன் கொடுத்துட்டியா? ஆமாம், இது ஆனால் ஒரு தப்படி, இது ஏன் குழந்தை கிடையாது, தாயாங்கூட குழந்தை, அதான் கருவறையாக அழிச்சிருக்கணும். சரி பிறந்துட்டு ஒரு வாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு என்ன பண்ணுறது, எனக்கு தெரியாது, செத்து பொழியட்டும், இது தாயாங்கூட எது இருந்தாலும் நான் அழிச்சிருவேண்டி. ஜிமின் தப்பு, ஜிமின் தப்பு, நீ ஒரு டாக்டர், ஏன்னா நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? அப்போ குழந்தை ஜிமின் துடிக்கிறான். ஜிமின் பாரு ஜிமின், அவன் அழுகுறான் ஜிமின், வாயிலிருந்து பார்த்தா அப்படியே நுர வருது. ஜிமின் ஹாஸ்பிட்டல் போகலாம், பாவம் ஜிமின், அவனுக்கு எதுவுமே தெரியாது ஜிமின், சின்ன குழந்தை ஜிமின், உன் குழந்தைக்கு நீ பாய்சன் வச்சிட்டல்ல. ஏய் அப்படி இது ஏன் குழந்தைன்னு மட்டும் சொல்லாதடி, இது ஏன் குழந்தை கிடையாது, தாயாங்கூட குழந்தைடி இது. அவன் கூட படுத்து பெற்றதுக்கு ஒன்று ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை உன் கண்ணு முன்னாடி உன்னையே, அதுக்கப்புறம் நான் கொல்லுவேண்டி, துடிச்சு சாகணும். நான் எப்படி என் மனசுக்கு நீ என்னை விட்டு இன்னொருத்தவங்க கூட போனதை துடிச்சு செத்துட்டு இருக்கணும், அதே மாதிரி இந்த குழந்தை சாகணும்டி. இது தாயாங்கூட குழந்தைடி ஜிமின், சத்தியமாக சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன், இது தாயாங்கூட குழந்தை கிடையாது, உன்னோட குழந்தை ஜிமின். துடிக்கிறான் ஜிமின், முடியல ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் ப்ரீத்திங் கூட ஐஸை க்ளோஸ் பண்ணுறோம் ஜிமின், வா ஜிமின் ஹாஸ்பிட்டல் போகலாம், பாவம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. பட் நோ யூஸ், பேபி வந்து அப்படியே இறந்து போயிடுது. அவ்வளோதான், உங்களால் எதுவுமே பண்ண முடியல, செம்மையாக அழுகுறீங்க. ரொம்ப அழுது உங்களால் முடியல. ஸோ ரொம்ப நேரம் அழுது தர நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ பேபி உங்கள் மடியிலேயே அப்படியே இறந்துருது. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு தொல்லை ஒழிஞ்சு போச்சு, சாரா இதை எடுத்து எங்காச்சும் புதைச்சிரு. சரி ஜிமின், இதையாச்சும் உருப்படியாக பண்ணு சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி உங்கள் மடியிலேருந்து எடுத்து அவள் வந்து வெளில போயிடுறா. ஜிமினுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. அப்படியே அவன் சிகரெட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனோட குழந்தைய ஏன் குழந்தைன்னு சொல்லி என்னை சீட் பண்ணியிருப்பா, எப்படியோ அழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இவளுக்கு இருக்குது, எதுக்குடா வாழ்கிறோன்னு சொல்லிட்டு சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் கஷ்டப்படணும். என்னை சீட் பண்ணல, இவளுக்கும் என் அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? என் அம்மாவும் அப்படித்தான், எங்கள் அப்பா சீட் பண்ணிட்டு விட்டு போனாங்க. இப்போது நான் நம்பினேன், ஜாரா தான் அந்த மாதிரி பொண்ணுன்னு நினச்சேன். பட் ஜாரா எவ்வளோ பியூராக இருக்கா, ஆனால் இந்த ஷா எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கோவத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிறான்.
ஸோ இங்கே சாரா வந்து அந்த பேபியை வந்து வந்து புதைச்சிட்றா. புதைச்சிட்டு அப்போவே சொன்னேன் இந்த ஷார்ட்டை போடி மயிருன்ட்டு. கேட்டாளா? கடைசியில் குழந்த அவள் கையிலேருந்து அப்படியே செத்து போச்சு. ஜிம்மினே கொண்டுட்டான். ஏய், உனக்குலாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாண்டி சாரா. என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணுவான், அதை நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டெய்லி ஜிம்மின் கூட மேக் அவுட் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஐயோ, என்ன மாதிரி ப்ளஷர் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஆனால் எங்கள் மெயின் என்னென்னா ஷாதான் பாவம். அவங்களோட குழந்தைன்னு நினச்சி கொண்டுட்டேன். ஆனால் ஜிம்மின் அவன் கையாலே அவன் குழந்தைய கொண்டுட்டான். எப்படி? அதுவும் பாய்சன் ஊற்றி கொண்டுட்டான். சொந்த அப்பனே தான் குழந்தைய கொண்டுட்டான். அவன் படு முட்டாளாக இருக்கான். அவனை மாதிரி அடி முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. எதை காட்டினாலும் ஈஸியாக நம்பிடுறானே. அப்படியே அவன் ப்ராப்பர்ட்டிஸையும் எழுதி வாங்கிட்டு அவனை நம்ம வீட்டு வேலைக்காரனாக வச்சுக்கலாம். இதெல்லாம் ஜிம்மினுக்கு வேணும். இவன் ரெக்ரெட் பண்ணுவான். எனக்கு பண்ண மாதிரி. இவனால தான் என் அக்கா இறந்து போனா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் மட்டும்தான். அதனால் இவன் லைஃப்பில் இப்படி விளையாட்டு தப்பே கிடையாது சாரா, தப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இந்த மாதிரி தான் லைஃப்பில் நடக்கணும். இவெல்லாம் ஒரு மனுஷனா? ஆனால் நீ கெட்டவ இல்லை சாரா, நீ ரொம்ப நல்லவ. நீ ஜிம்மினை ரிவெஞ்ச் பண்ணியிருக்க. நீ தப்பாலாம் நினைக்காத. இந்த பேபி இறந்ததுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ எல்லாமே ஜிம்மினோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சைக்கோட்டிக்காக பேசிட்டு ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஸோ இங்கே ஜிம்மின் வந்து நல்லா குடிச்சிட்டு பெட்டில் தூங்கியிருப்பான். ஸோ நீங்கள் உங்கள் ரூமில் வந்து உங்களை தூக்கி அப்படியே போட்டிருப்பான். இந்த சைட் சாரா வந்துட்டு என்ன பண்ணுறா, ஒருவேளை தூங்குறானோ தெரியலையே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரூமை தான் வந்து நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறா. ஜிம்மின் செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே போதையிலே தூங்கியிருக்கான். ஜிம்மினியே ஏன் இப்படி குடிச்சிருக்கீங்க? அச்சோ, குடிச்சிருக்கான் போலையே. இப்போ என் போதையிலேருந்து எழுமிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் எடுத்து ஃபேஸில் தெளிக்கிறா. ஏய் நாடி, நான் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்குறேன்னு தெரியல, எதுக்கு இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு? எனக்கு டென்ஷன் மயிராதடி. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் பேபி, உன்னை கூல் பண்ணுறதுக்கு. அவள் தான் உன்னை சீட் பண்ணிட்டால, இப்போ நான் இருக்கேன் உன் கூட. அப்போ எதுக்கு நீ அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்க? நான் உன்னை ஹாப்பியாக்கவா? என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறான். அதுக்கு ஜிம்மினோட ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா அன்பட்டன் பண்ணுறான். அதெல்லாம் வேணாண்டி, விட்ரி, நல்லா முள்ளடி. என்ன ரெக்ரெட் பண்ணுறியா? கஷ்டமாக இருக்கா? அது உன்னோட குழந்தை கிடையாது ஜிம்மின், என்னோட குழந்தை. அதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. நான் எதுக்கு ரெக்ரெட் பண்ணும்? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஜிம்மின் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின் இந்த பெட்டில் தான் படுத்திருப்பான். சாரா வந்து ஜிம்மின் மேலே ஹோர் ஆகிட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ வந்து அவனுக்கு வந்து சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேக் கிஸ் பண்ணுவான். இந்த சைட் வந்து நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் கையில் குழந்த இல்லை, உங்களுக்கு பேபிக்கான திங்ஸ்லாம் ஆல்ரெடி ஜிம்மின் வாங்கி வச்சுருப்பேன், அதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ உங்கள் குழந்தை உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஜிம்மின் எங்கேயாச்சும் போய் புதைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டோரை தட்டலான்ட்டு போகிறீங்க. பட் உங்கள் காலில் வந்து ஒரு மாதிரி செயின் மாதிரி போட்டு இருக்கான். ஸோ பார்த்தா அவன் கை காலெலாம் கட்டி வச்சுருக்கான். நீங்கள் எங்கேயாச்சும் எழுப்பி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் முடியல. ஜிம்மின் எங்கே இருக்கு? ஜிம்மின் எங்கே இருக்க? என் குழந்தைய நீ கொண்டல. இதுக்கு நீ ரெக்ரெட் பண்ணுவேன் ஜிம்மின். இதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ரெக்ரெட் பண்ணுவேன். உனக்கு சேர்த்து வச்சு செய்வேன். ஆனால் என் குழந்தை இல்லைல்ல, பாவம். அவன் என்ன தப்பு பண்ணான்? நான் தயான் கூட எப்போ, அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஆனால் இதை தயான்கிட்ட சொல்லாமல் இருக்கவும் முடியாது. என் ஃபோன் எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுவேன்? குழந்தை எனக்கு வேணும். காட், ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் லைஃப்பில் ஹாப்பினஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் சேட்னஸ் கொடுக்குறீங்க. மாற்றி என் லைஃப்பில் ப்ளே பண்ணுறீங்கல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது? எனக்கு தெரியல. ஏன் இப்படி என் லைஃப்பில் நடக்குதுன்னு சுத்தமாக தெரியல. ஒருவேளை இந்த வேர்ல்டில் காடே இல்லை போல். அவெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை.
அப்போ என்ன சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்கிட்ட பார்க்குறீங்க உன் காதை வச்சு. ஜாராவும் ஜிமின்னா 2 பேருமே மேக் அவுட் பண்ணிட்டு செம்மையாக மோன் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் மறுபடியும் இந்த மார்னிங் சவுண்டா உன்னால் கேட்க முடியல. எனக்கு ஜிமினும் வேணாம், எனக்கு யாருமே வேணாம். சா நீ பேசாமல் குழந்தைகிட்டே போயிரு, செத்துரு சா, செத்துரு. நீ எதுக்கு உசுரோட இருக்கணும், நீயா இருக்கவே கூடாது. உன் குழந்தைய கூட உன்னால் காப்பாற்ற முடியல. இந்த கோவனான வேர்ல்டில் நீ இருக்கவே கூடாது. ஷா நீ செத்துருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைஃபை தான் தேடுறீங்க. ஸோ அங்கே பார்த்தா அவங்களுக்கு வந்து ரிங்டோன் சவுண்ட் கேட்குது. டேங்க் தான் கால் பண்ணுறான். நீங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு டக்குன்னு ஃபோனை வந்து அட்டன் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஏஷா எதுக்கு எதுக்கு இப்போ அழுகுற? ஜிமின் உன்னை என்ன பண்ணா? டயான் 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 என்னால் முள்ளடா, நான் செத்துறேன் டயான். நான் இதுக்கு மேலே உன்னோட இருக்கவே கூடாது. என்னடி ஆச்சு சொல்றி? அது வந்து டேங்க் என்னால் முடியலடா, என்னால் முடியல. அழுது அழுது டியர்ஸ் கூட வர மாட்டேங்குது தயா. சொல்லுடி என்னடி ஆச்சு? எனக்கு பயமாக இருக்குடிங்க. நான் வரவா? வந்து எந்த யூஸும் இல்லை தயா. நானும் செத்து போயிடுறேன் தயா. எதுக்கடி இப்போ சாக போகிறேன்னு சொல்கிறேன்? அம்மா குழந்தை எங்கடி? குழந்தைய கொன்னுட்டான் தயா. ஜிமின் குழந்தைய கொன்னுட்டான். என்னடி சொல்கிற? அதுக்கடி நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? அவன் வந்து அந்த குழந்தை உனக்கு எனக்கு என்னால் முடியல, அதனால் இதுக்கு மேலே பேச முடியல. சாரி தயா. என் லைஃப்பில் என்னை உண்மையாக கேர் பண்ண பர்சன் அது நீ மட்டும்தான். என்னை ட்ரஸ்ட் பண்ண எல்லாமே ஜிமின் கூட இருந்ததுன்னு தெரிஞ்சு என்னை லவ் பண்ணேன். உன்னை மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஆனால் நீ எனக்கு கிடைச்ச. ஆனால் என்னால் உன் கூட வாழ முடியாது தயா. என்னால் முடியாது, முடியவே முடியாது. நான் ஜிமினுக்கு சொந்தமாயிட்டேன். இப்போ இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். எனக்குன்னு இருந்தது என் குழந்தை மட்டும்தான். நான் செத்து போயிடுறேன் தயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு உங்கள் ஹேண்டை கட் பண்ணிடுறீங்க நைஃபை வச்சு. ஓகேடா, நான் இதுலேருந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.